Welcome to EMR Physics. I am Raju. 12th Physics, Unit 6. Ray optics உள்ள important numerical problems ஒன் பண்ணா சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் book back numerical problem number 1 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டோடைய ஹைட் கொடுத்துருக்காங்க 4 cm. இந்த ஆப்ஜெக்டை ஒரு கான்கேவ் மிரருக்கு முன்னாடி 6 cm வச்சுருக்காங்க. இந்த மிரர்னுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்துருக்காங்க 24 cm. இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா இமேஜோடைய பொசிஷன் என்ன, அதோடைய ஹைட் என்ன, மேக்னிஃபிகேஷன் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட இந்த இமேஜோடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறதையும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன நியூமெரிக்கல் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்குவோம். கிவன் height of the object கொடுத்துருக்காங்க. height of the object அதை ஹெச்னு எடுத்துக்குவோம். this is equal to 4 cm. அடுத்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u is equal to 6 cm. இப்போ சைன் கன்வென்ஷனை அப்ளை பண்ணணும். ஒரு மிரருக்கு முன்னாடி தான் ஆப்ஜெக்டை எப்போவுமே பிளேஸ் பண்ணுவோம். this is a concave mirror. இந்த கான்கேவ் மிரருக்கு முன்னாடி ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து மிரருக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். லெஃப்ட் சைடில் மெஷர் பண்ணக்கூடிய எல்லா டிஸ்டன்ஸுமே நெகட்டிவ். தேர்ஃபோர் திஸ் இஸ் -6 cm. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்துருக்காங்க. r is equal to 24 cm. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் எ கான்கேவ் மிரரும் லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால இதுவும் -24 cm. இங்கே ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இஸ் நெகட்டிவ், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இஸ் நெகட்டிவ். ஏன்னா இது ரெண்டுமே லெஃப்ட் சைடில் இருக்கும். ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் பாசிட்டிவ். ஏன்னா ஆப்ஜெக்ட் எப்போவுமே நேராக தான் இருக்கும். அதனால் இதை பாசிட்டிவ் அப்படின்னு எடுக்கணும். வாட் we have to find? We have to find position of the image, இதோடைய சிம்பலை v அப்படின்னு எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் height of the image, இதோடைய சிம்பிளை h dash அப்படின்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் we have to find the magnification. மேக்னிஃபிகேஷனோடைய சிம்பிளை m அப்படின்னு எடுத்துக்குவோம். இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நேச்சர் ஆஃப் த இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அதாவது இமேஜ் எரெக்டா, இன்வெர்ட்டடா, ரியலா, விர்ச்சுவலா, என்லார்ஜ்டா, டிமினிஷ்டா அப்படின்னு சொல்லணும். ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ஃபார்முலாலாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபார்முலாஸ் டு பி யூஸ்ட். ஃபோக்கல் லென்த் f is equal to r/2. Number 2, mirror equation 1/f is equal to 1/v plus 1/u. Next, magnification is equal to -v/u. Next, magnification is also equal to h dash divided by h. ஸோ இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஃபோக்கல் லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இந்த ஃபோக்கல் லென்த்தை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இமேஜோடைய பொசிஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். வியையும் யூஐயும் சப்ஸ்டியூட் பண்ணி மேக்னிஃபிகேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். மேக்னிஃபிகேஷனை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஹைட் ஆஃப் த இமேஜ் கிடச்சிரும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் we are going to find out the focal length of the concave mirror. இதை ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் நம்ம இமேஜோடைய பொசிஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். focal length f is equal to r/2. this is equal to what is r? -24 divided by 2. therefore f is equal to 24/2 is 12 -12. r is in centimeter, therefore the focal length will be in centimeter. f is equal to -12 centimeter. This is a focal length of the concave mirror. Next, let us find the image position. அதுக்கு mirror equation யூஸ் பண்ண போகிறோம். The mirror equation is 1/f is equal to 1/v plus 1/u. 1/v-ஐ ஒன் சைடு வச்சுக்குவோம். this is equal to இந்த 1/u-ஐ இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 1/f minus 1/u அப்படின்னு வரும். இந்த ஈக்குவேஷனை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ 1/v is equal to
1 divided by f உடைய வேல்யூ ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் -12 மைனஸ் இது ஃபார்முலாவில் உள்ள மைனஸ் 1 divided by u is -6. So this is equal to 1 by v is equal to 1 divided by -12 minus of minus plus 1 divided by 6. ஸோ இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 12 எல்சிஎம்மாக எடுக்கலாம். இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -1 அப்படின்னு போட்டுக்கிறோம். 12 by 6 is 2. 2 into 1 is 2. So this is equal to +2 minus 1 is +1. 1 by 12. Left side we are having 1 by v. இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா we will get v. v is equal to 12 centimeter. Vங்கிறது என்னது? V is the image position. So image position ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். Image position is equal to 12 centimeter. Next என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? We have to find out the height of the image. Height of the image ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக்னிஃபிகேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். Magnification is equal to -v by u. So this is equal to -12 divided by u is -6. Minus of minus plus 12 by 6 is 2. So magnification is equal to 2. இப்போ இந்த ஆன்சரை எடுத்து எழுதிக்கலாம். Next we are going to find out the height of the image. Magnification is equal to h dash divided by h. h dashங்கிறது height of the image divided by hங்கிறது height of the object. நமக்கு h dash வேணும். அதனால் h dash is equal to m into h. m உடைய வேல்யூ தெரியும், h உடைய வேல்யூ தெரியும். இது ரெண்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா m is 2, h is 4. So h dash is equal to 2 4s are 8 centimeter. So height of the imageயும் find out பண்ணியாச்சு. Height of the image is equal to 8 centimeter. ஸோ இந்த கொஸ்டினில் இமேஜோடைய பொசிஷன் கேட்டிருக்காங்க, ஹைட் ஆஃப் த இமேஜ் கேட்டிருக்காங்க, மேக்னிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இதை மூணையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நேச்சர் ஆஃப் இமேஜை எழுதணும். நேச்சர் ஆஃப் இமேஜ், அதாவது இமேஜ் ரியலா, விர்ச்சுவலா, எரெக்டா, இன்வெர்டடா, டிமினிஷ்டா, என்லார்ஜா அப்படின்னு சொல்லணும். இமேஜ் பொசிஷன் இஸ் 12 சென்டிமீட்டர். இது பாசிட்டிவ். அதனால் image is formed, image distance பாசிட்டிவாக இருக்கிறதுனால image is formed right to the mirror. இமேஜ் ரைட் சைடில் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த இமேஜ் விர்ச்சுவலாக இருக்கும். height of the image is positive. h dash is positive. அதனால் image is erect. அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேலே இமேஜ் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட், ஸோ இமேஜ் எரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். மேக்னிஃபிகேஷன் எடுத்துக்குவோம். மேக்னிஃபிகேஷன் இஸ் கிரேட்டர் தென் 1. மேக்னிஃபிகேஷன் இஸ் கிரேட்டர் தென் 1. அதனால் we can say that image is enlarged. ஸோ நம்ம நேச்சர் ஆஃப் இமேஜ் கேட்டிருக்காங்க. நேச்சர் ஆஃப் இமேஜையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இமேஜ் இஸ் விர்ச்சுவல், இமேஜ் இஸ் எரெக்ட் அண்ட் இமேஜ் இஸ் enlarged. It is 2 times the size of the object. This is the answer for the given problem. If you find this video is useful, please subscribe the channel, share it to your friends. If you have any doubts, comment below. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் புக் பேக் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Thank you for watching this video.